தமிழ் ஆசிரியர்கள் யாரேனும் இந்த பதிவை பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் வாக்கிய பிழைகள் இருந்தால், ஏனெனில் இந்த ஒரு பதிவு முழுவதும் நான் தமிழில் உரையாட உள்ளேன் ஒரு நபரின் இந்த ஒரு வினாவின் காரணமாக. வணக்கம் நண்பர்களே, ராஜா தொழில்நுட்பத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இதற்கு முந்தைய வாரங்களில் நாம் பார்த்தது போலவே இந்த ஒரு பதிவிலும் வினா விடைகள் பார்க்கவிருக்கிறோம். நீங்கள் என்னிடம் கேட்டிருந்த சில முக்கியமான சில அறிவுபூர்வமான கேள்விகளை இந்த ஒரு வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். கேட்கப்பட்டிருந்த கேள்விகளை தற்போது முகப்பு பதிவில் பார்க்கலாம். கைஸ், நம்ம வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது தமிழில் கண்டிப்பாக பேச முடியாது. பேசினா கண்டிப்பாக 1 ஹவருக்கு மேலே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ தமிழில் வேணால் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் கொஸ்டின்ஸ் என்னென்னங்கிறத. எஸ்கே சினிமா ஃபில்ம் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது யூடியூப்பில் வீடியோ வந்து டெலிட் பண்ணால் வாட்ச் ஹவர்ஸ் போயிருமான்னு. கண்டிப்பாக போயிருங்க. யூடியூப்னுடைய வாட்ச் ஹவர்ஸ் பாலிசி டீட்டெயிலே பார்த்தீங்கன்னா அது வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து போயிடும். அதாவது டெலிட்டட் வீடியோவோ இல்லைனா ப்ரைவேட் வீடியோவோ அன்லிஸ்டட் வீடியோவோ இந்த மாதிரி என்ன பண்ணாலுமே விசிபிலிட்டி வந்து பப்ளிக்கில் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, டெலிட் பண்ணுறீங்க இன்க்ளூடிங் அப்படின்னாலும் கூட உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் இருக்காது. ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது சாமி ராசாத்தி அப்படிங்கிற சேனல்லேருந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அது என்னென்னா, ஹேவ் பிக்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண பிறகு வேறு அக்கௌண்ட்டில் வாட்ச் பண்ணலாமா? உங்களுடைய அக்கௌண்ட்லேயே நீங்கள் வாட்ச் பண்ணலாங்க. பட் அது வந்து மோட்டிவாக இருக்கக்கூடாது. லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு ட்ரிக்காக எடுத்து அதை நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. மற்றபடி நார்மலாக வாட்ச் பண்ணுறது 1 டைமோ 2 டைமோ 10 டைம் கூட வாட்ச் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் அதை ஒரு மோட்டிவாக லாங் டைம் வாட்ச் பண்ணி, ஏன்னா நார்மலாக யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்படி பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் முக்கியமானது. மற்றபடி நீங்கள் ஓன் அக்கௌண்ட்டில் கூட வாட்ச் பண்ணலாம். மானிட்டைசேஷன் இருக்கிறப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டில் மட்டும் ஓன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வாட்ச் பண்ணிடுறாங்க. ஏன்னா அது இஷ்யூவை க்ரியேட் பண்ணலாம். அது தவிர பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்தது மசாலா ஹிட்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது எனக்கு ஒரு டவுட்டு, நான் அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸு யாரும் ரீமேக்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு ட்ரிக்ஸ் சொல்லுங்கள். நீங்களே அதை ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும், எல்லாம் வந்து அப்லோட் பண்ணும்போது இப்போ மொபைல்லேயே நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கூட அதுக்கான ஆப்ஷன்லாம் காட்டுறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஷார்ட்ஸ் ரீமேக்ஸ்னு அதுலேயே ஆப்ஷன் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஸ்டுடியோ டெஸ்க்டாப் போய் மோர் ஆப்ஷனை வந்து வீடியோ எடிட்டிங்கில் போய் நீங்கள் வந்து மோர் ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது ஜான் ஹாரிஸ் அஃபிஷியல் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்க்கு மானிட்டைசேஷன் ஆகுமா இல்லை ஓல்டு வீடியோஸ்க்கு வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் ஒரு பேசிக்கான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கும் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் ஓல்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கும் வந்து ரெவென்யூ இருக்கும். பட் என்ன ஓல்டு வீடியோஸில் பிரச்சனைனா அது பெர்ஃபார்ம் பண்ணணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்த வியூஸ் எல்லாம் அதில் வந்து கணக்கு கிடையாது. ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பொறுத்தான ரெவென்யூ இருக்குது. ஸோ அப்படி ரெவென்யூ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்து இருக்கிறதால அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கண்டென்ட் பெர்ஃபார்ம் பண்ணால் தானே வரும். ஸோ பிஃபோர் அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருந்திருக்காது. அப்படியே ஒரு வேளை அட்வர்டைஸ்மெண்ட் இருந்திருந்தாலும் அது உங்களுக்கு வந்து சேராது. அந்த ரெவென்யூ வந்து உங்களுக்கு வந்து சேராது. ஸோ ஏன்னா உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகல இல்லையா? ஸோ அதனால் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்து தான், உங்களுடைய கண்டென்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான். ஒருவேளை ஓல்டு வீடியோ இப்போவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறமும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெவென்யூ இருக்கும். ரெவென்யூ வந்து கண்டினியூஸாக அதுக்கும் வரும். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் EBA அஃபிஷியல் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவில் வந்து அப்பீல் வீடியோ பண்ணேன், பட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பீல் ஆப்ஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ரீஅப்ளை பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் அப்பீல் கிடையாது. அப்பீல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து கண்டென்ட்டில் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணாமல் அப்பீல் பண்ணணும். அதாவது உங்களுடைய கண்டென்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அப்பீல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் கொடுக்குறேன், லைக் நீங்கள் தான் ஏதோ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கொடுக்குறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ அதை வந்து யூடியூப் ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னால் ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. அதாவது உங்களுடைய கண்டென்ட்டில் வந்து இன்னும் சேஞ்சஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறதான் அதுக்கு வந்து ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கடுத்தது அப்ளை பண்ணுங்கள், ரீஅப்ளை வந்து பண்ணுங்கள். ஸோ அதை பொறுத்து பிரச்சனை இல்லை. ஸோ அப்பீல் ஆப்ஷனை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ரீஅப்ளை மாதிரியே அதையும் கொடுக்கலாம் சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி, அதுவும் கிடையாது. அதே மாதிரி அப்பீல் ஆப்ஷன் கொடுத்தா நமக்கு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதும் கிடையாது. வீடியோ நீங்கள் அப்டேட் பண்ணும்போது அதை கிளியராக கொடுக்கணும், இன்ஃபர்மேஷன்லாம் கிளியராக இருக்கணும், வேலிடாக இருக்கணும். அவங்க செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்து நம்ம தரப்பில் தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்பில் தப்பாக ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னையவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகின ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜான் அஜய் ராக்கி அப்படிங்கிறவங்க ரொம்ப நாள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் காணவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் வந்து கேட்டிருந்தாரு, ஹாய் ராஜ், எங்கே ரொம்ப நாள் ஆளே உங்களை வந்து பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப பிஸியோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏங்க நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேங்க, அன்டைமில் அப்லோட் பண்ணுறதால யாருக்குமே நோட்டிஃபிகேஷனும் போக மாட்டேங்குது, யாரும் வீடியோ கண்டென்ட்டை பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க, மார்னிங் கூட செக் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம சேனலில் தனியாக கூட சர்ச் பண்ணி பார்க்குறது கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தெரியறதில்ல. வேணால் போய் சேனல் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப் கோர்ஸ்னு ஒரு சீரிஸ் ஆரம்பித்து அதுவும் கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலராக வந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன அன்டைமில் வருது, அதை மட்டும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிட்டு பார்க்குறேன். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்னும் குயிக்காக டயத்தில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்னை அப்படியே அதிர்ச்சிக்கு உள்ளாகாதீங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு ஆளே பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தது எனக்கு கொஞ்சம் வினோதமாக இருந்தது. ஏன்னா யூடியூப்பை விட்டு எங்கேயும் போகல, யூடியூப்பில் கண்டினியூஸாக கண்டென்ட் மேக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். பட் டைம் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி போயிடுச்சு. அண்ட் நம்ம சேனலும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு, இன்க்ளூடிங் ஜான் அஜய் ராக்கிக்கும். ஓகே ப்ரோ. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து விஎன் லெஜண்ட் கேமிங் அப்படிங்கிற சேனல் வந்து கேட்டிருக்காங்க. யூடியூப்பில் அடுத்தவங்க வீடியோவை வந்து எத்தனை செகண்ட் வந்து பண்ணால் ரீயூஸ்டு ப்ராப்ளம் வராதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிற விஷயம் வருதுன்னா நீங்கள் அப்படியே தூக்கி போடுறதால தான் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அளவுக்கு மேலேயோ இல்லைனா லைக் வந்து அந்த ஒரு கண்டென்ட் அப்படியே தூக்கி போடுறதோ, ஸோ அப்படி இல்லாமல் உங்களுடைய எஃபர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதில் வந்து பெருசாக தெரியணும். அந்த ஒரு கண்டென்ட்டே மேஜர் பார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இஷ்யூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இன்க்ளூடிங் காப்பிரைட் ஸ்ட்ரைக்மான இஷ்யூ வரதுக்கும் சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ரிலேட்டடாக ரீயூஸ்டு கண்டென்ட்டும் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நேரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. லைக் உங்களுடைய கண்டென்ட் எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதையும் சின்ன சின்ன பார்ட்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ஃபேர் யூஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேர் யூஸ் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க யூடியூப்பில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி தான் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய கண்டென்ட் வந்து உங்களுடைய எஃபர்ட் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதர்ஸ் கண்டென்ட்டை போடும்போது கூட பிரச்சனை இருக்காது. அதாவது ஒரு பார்ட்டாக அவங்களுடைய நீங்கள் போடும்போதும். பட் அதர்வைஸ் அப்படியே யூஸ் பண்ணுறீங்க, மேஜராக பார்ட்டாக அப்படியே கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ செகண்ட் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேரண்டி வந்து கிடையாது. ஏன்னா ஃபேர் யூஸ் பாலிசியே அப்படி தாங்க. லைக் நம்ம வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக, கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக, டாக்குமெண்ட்ரி கலெக்ட் பண்ணுறதுமா அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அது குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அதில் வந்து வேல்யூ ஆட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய எஃபர்ட் அதில் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம யூனிக்காக அந்த கண்டென்ட்டை கொடுத்துருக்கோங்கிறத பொறுத்து தான் இருக்க தவிர்த்து மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கடுத்து இவ்வளோ நேரம் நம்ம மூஞ்சோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு வீடியோ ஃபுட்டேஜோ ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அந்த கண்டென்ட்டுடைய வேல்யூ முக்கியம். ஸோ அதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முல்லை ஜேசி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அவங்க தான் லாஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்தால் மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டிருக்காங்க. அதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வார்னிங்கை பற்றி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம், அதில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. மானிட்டேஷன் இது இல்லைன்னா முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் 4 விஷயங்கள் மொத்தத்தில் இருக்குது. ஒன்று 1000 சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் காமனாக உள்ளது. ஷார்ட்ஸ் மானிட்டேஷனாக இருக்கட்டும், லாங் ஃபார்ம் கண்டென்ட்டாக இருக்கட்டும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது 4000 வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் ஷார்ட் வியூஸ் வந்து வரணும். இன்றைக்கி எதுக்கு ரொம்ப வாய்க்குள்ளதுன்னு தெரில. எனிவேஸ் இந்த 2 விஷயங்களில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த வாட்ச் ஹவர்ஸோ இல்லைனா வியூஸோ மாதிரியான விஷயங்கள், ஷார்ட் வியூஸோ. ஸோ அதுக்கு அடுத்தது அந்த 2 விஷயங்கள் முடிஞ்சதா 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் அந்த பர்டிகுலர் ரெக்யூர்மெண்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் முக்கியமாக இருக்குது. அதாவது இது எல்லாமே மேஜர் ரெக்யூர்மெண்ட். அது போக பாலிசியெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் அண்ட் காப்பிரைட்லேயும் கொஞ்சம் அவேராக இருந்தாகணும். ஸோ அதெல்லாம் முக்கியமானது. இந்த 4 மேஜரில் பார்க்கும்போது 3ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கணும். செக்யூரிட்டி கன்சர்ன் காரணமாக அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மெண்டட்டரி ஆக்கிட்டாங்க. லைக் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஆக்கிட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து 3ஆவதான விஷயமா. 4ஆவது அப்படின்னு வரும்போது கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து இருக்கக்கூடாது. அதாவது காப்பிரைட் கிளைம் இருக்கலாம், பிரச்சனை இல்லை, கண்டென்ட் ஓனாக இருந்தால். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் இஷ்யூ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்ளை பண்ணிக்கலாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிகளின் வார்னிங் இருந்தாலும் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அவங்களே அதில் வந்து பேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இது முக்கியமானது. அப்படி இருந்ததுன்னா உங்களால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது படி பார்த்தா கண்டிப்பாக கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சுன்னா மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது ஒன்ஸ் எக்ஸ்பயர் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் தான் 90 days வெயிட் பண்ணி எக்ஸ்பயர் ஆகணும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பீல் பண்ணி அதை சால்வ் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயங்கள் இல்லாமல் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது மானிட்டேஷனுக்கு. ஸோ இதுதான் விஷயம். கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கேள்விகள் மற்றும் அதற்கான விடைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.
இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னால் முடிந்த அளவிற்கு நான் பதிலளித்துள்ளேன். உங்களுக்கு புரிந்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் வேற ஏதேனும் கேள்விகள் இருப்பின் அதனை இந்த பதிவின் கீழுள்ள அரட்டை பெட்டியில் தெரிவியுங்கள். என்னால் முடிந்த அளவிற்கு அடுத்த பதிவிலோ அல்லது நேரலையிலோ உங்களுக்கு அதற்கான விடைகளை தர முயற்சிக்கிறேன். இந்த ஒரு பதிவு பிடித்திருப்பின் உங்களுடைய விருப்பத்தை தெரிவியுங்கள். இந்த ஒரு பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இறுதியாக இது போன்ற பதிவுகளை பார்ப்பதற்கு நமது பக்கத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. ஸ்டில் நல்ல வீடியோ சந்திப்போம். ட்ரை பண்ணுறேங்க, அவாய்ட் பண்ணுறேன் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸை அண்ட் தமிழ்லேயும் நிறைய வேர்ட்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். செமையாக செஞ்சீங்க.